ஸோ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நிறைய வசனங்களை படிக்க போகிறேன். தயவு செய்து என்னோட வேகமாய் கவனிங்க. ಎಬೇಸ್ಯರ 2ನೇ ಅಧಿಕಾರ 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನಾವು ಓದಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ಆತನು ಅಪರಾಧಗಳ ಮತ್ತು ಪಾಪಗಳ ದೆಸೆಯಿಂದ ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಬದುಕಿಸಿದನು. ஹல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். ಅಪರಾಧಗಳ ಮತ್ತು ಪಾಪಗಳ ದೆಸೆಯಿಂದ ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಬದುಕಿಸಿದನು. இந்த சப்ஜெக்ட் உள்ள போவதற்கு முன்பாக நம்ம சுமந்து தெரிகிற மாம்சத்தை பற்றி ஒரு காரியம் சொல்லிடணும் உங்களுக்கு. ಈ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಒಳಗಡೆ ಹೋಗೋಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಮಾಂಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಹೊರಲಿರುವಂತ மாம்சம் என்பது உயிர்ப்பிக்கப்படாது. ಮಾಂಸ ಎಂಬುದನ್ನು ಅದು ಉಜ್ಜೀವಿಸಲಾಗದು. அது அழிவுக்கு நேரா தான் போகும். ಅದು ಅಳಿಲಿಕ್ಕೆ அது ரட்சிக்கப்படாது. ಅದು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಕ್ಕೆ அதை மாற்ற முடியாது. ಅದು ಮಾರ್ಪಡಾದು. தொட்டுல் பழக்கம் சுடுகாட மட்டும். கன்னடால குத்துல்ல. ஓகே, தொட்டல்ல எப்படி இருக்கிறோமோ அதே போல தான் மாம்சம் சுடுகார வரைக்கும் அது குதர்க்கமாக தான் சிந்தித்து கிரியை செய்து கொண்டு தான் இருக்கும். அது மாம்சம். ತೊಟ್ಟಲಲ್ಲಿ ಹೇಗೆ ನಾವು ಮಲಗಿರ್ತೀವೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊನೆ ತನಕ ಸಾಯೋ ತನಕ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಬದುಕಿರುತ್ತೇವೆ. நாம் வேற, நம்முடைய மாம்சம் வேற. ನಾವು ಬೇರೆ, ಮಾಂಸವು ಬೇರೆ ಆಗಿದೆ. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ಇದನ್ನ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நான் வேறு, என்னுடைய சரீரம் வேறு. ನಾನು ಬೇರೆ, ಶರೀರ ಬೇರೆ. ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்டது நான் தான், என்னுடைய சரீரம் அல்ல. ಉಜ್ಜೀವಿಸಗೊಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದು ನಾನು, ಮಾಂಸವಲ್ಲ. ஏனென்றால் இந்த வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் குற்ற மனசாட்சியிலே வாழ்ந்துகிட்டு இருப்போம். மாம்சம் சரியில்லை என்றோன்னா நான் சரியில்லை நாம நினைக்கிறோம். ನಾವು ಇದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಭಾಗವಹಿಸಿಕೊಂಡು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಏನಾದರೂ ತಪ್ಪು ಮಾಡಿದ ಗಿಲ್ಟಿ ಫೀಲಿಂಗ್ ಇಂದ ಅಯ್ಯೋ ನಾ ಮಾಂಸ ತಪ್ಪು ಮಾಡಿ ನಾನೇ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾನೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ತಿರ್ತೀವಿ. புரியுதா உங்களுக்கு? பவுல் அதை குறித்து தெளிவாக எழுதுகிறார் ரோமர் 7:8. ಪೌಲು ಚೆನ್ನಾಗಿ ಅದನ್ನ 7ನೇ ಅಧಿಕಾರ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲೂ ಚೆನ್ನಾಗಿ ಅವರು நான் நல்லவன், மாம்சம் மோசம். நான் நல்லவன், மாம்சம் மோசம். ನಾನು ಒಳ್ಳೆಯವನಾದ್ರೆ ಮಾಂಸ ಮೋಸವಾಗಿರುತ್ತದೆ. நான் நல்லதை செய்ய விரும்புகிறேன், மாம்சம் இப்படி செய்துட்டு தான் இருக்குது. ನಾನು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ, ಆದ್ರೆ ಮಾಂಸ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಿದೆ. யார் என்னை மாம்சத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? ಯಾರು ನನ್ನನ್ನು ಮಾಂಸದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ? இயேசு கிறிஸ்து என்னை மாம்சத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கினாரே தவிர மாம்சம் விடுதலையாக்கப்படவில்லை இன்னும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರು. மாம்சத்தின் சாபத்திலிருந்து, அதுதான் பாயிண்ட். மாம்சத்தின் கட்டளையிலிருந்து விடுதலையாக்கினார். ಮಾಂಸ ಕಟ್ಟಳೆ ಶಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರು. ஆனால் மாம்சம் விடுதலையாக்கப்படவில்லை. ಆದ್ರೆ ಮಾಂಸ ಬಿಡುಗಡೆ அது ಆಗಲಿಲ್ಲ. மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கு தான் போகும். ಅದು ಮಣ್ಣಿನಿಂದ ಬಂತು ಮಣ್ಣಿಗೆ ಹೋಗಿತ್ತು. அது என்றைக்குமே திருந்தாது. ಅದು ಯಾವತ್ತೂ அது என்றைக்குமே குண்டக்க மண்டக்க குதர்க்கமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். ಅದು ಯಾವಾಗಲೂ ಬೇರೆ ಏನಾದರೂ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. சோ அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து இருந்த நாம், ஆவியாகிய நாம், ಅಪರಾಧಗಳನ್ನು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವಂತ ನಾವು, ಆತ್ಮವಾಗಿರುವಂತ நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். ನಾವು ಬದುಕಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. புரிந்து கொண்டீங்களா? நம்மை குறித்து தான் பேச போறேன், மாம்சத்தை குறித்து பேசல. ನಮ್ಮನ್ನ ಕುರಿತು ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ, ಮಾಂಸದ ಕುರಿತಲ್ಲ. மாம்சத்தை சரி பண்ணவும் நான் சொல்லல. ಮಾಂಸವನ್ನು ಸರಿ ಮಾಡಬಹುದು ಅಂತ ಹೇಳಲಿ. நம்முடைய கேரக்டரை மாற்றவும் நான் சொல்லல. ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಮಾರ್ಪಡಬೇಕಂತ ಹೇಳಿಲ್ಲ. பாருங்க, வித்தின் பிராக்கெட் சொல்றேன், பிராக்கெட்ல சொல்றேன், ಬ್ರಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ. கேரக்டர் மாறினா ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ நல்ல வேணும் 4 பேர் சொல்லுவாங்க. ನಾ ಒಳ್ಳೆಯವನಂತ 4 ಜನರು ಹೇಳುತ್ತಾರೆ. கேரக்டர் மாறலனா ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಮಾರ್ಪಡದಿದ್ದರೆ இவன் கோபக்காரன், சண்டைக்காரன், துஷ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ಇವನು ಕೋಪದವನು, ದುಷ್ಟನ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. கேரக்டர் நல்லா இருந்தா 4 பேருக்கு முன்னால மாம்சத்துல நல்ல பேர் கிடைக்கும். ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಮಾರ್ಪಟ್ಟರೆ ಮಾಂಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಜನರು ಇವನು ಒಳ್ಳೆಯವನು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆவியிலே பார்க்கும்போது, ಆದರೆ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ தேவன் நம்முடைய கேரக்டரின் அடிப்படையிலே நம்மை அவர் கணக்கு போடுறதே இல்லை. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ಯಾವತ್ತೂ ಲೆಕ್ಕ ಮಾಡುವುದಿಲ್ಲ. நம்ம பொதுவாக சபையில் எப்போதும் கேரக்டர் மாடிஃபிகேஷனே பேசி பிரசங்கம் பண்ணி பல தலைமுறை மூடி போச்சு. ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಕುರಿತು ಮಾತಾಡಿ ಅನೇಕ ಜನರೇಷನ್ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೋ. இங்க பாரு, கேரக்டர் சேஞ்ச் ஆகாது, கேரக்டர் மாடிஃபை தான் ஆகும். ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಮಾರ್ಪಡೋದು ಆದ್ರೆ ಮಾಡಿಫೈ ಆಗುತ್ತದೆ. அதை செய்யாம நல்லவனா அடக்கி வாசிச்சு அப்படியே இருக்கலாமே தவிர கேரக்டர் சேஞ்ச் பண்ண முடியாது. ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಯಾವಾಗಲೂ ಮಾರ್ಪಾಡಾದದು. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நாம் மாடிஃபை பண்ண முடியும், அதை கொஞ்சம் மாற்றி அப்படியே வெளியே பூச்சாக தான் இருக்க முடியும் தவிர நம்முடைய கேரக்டர் அது மாற வேண்டுமானால் அது வேறொரு லெவல். ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಮಾಡಿಫೈ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ, ಆದರೆ ಅದು ಚೇಂಜ್ ಮಾಡಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. இந்த சத்தியத்தை கணவனும்
இந்த சத்தியத்தை மனைவியும் புரிந்து கொண்டா குடும்பத்துல பிரச்சனையே இருக்காது. ಈ ಸತ್ಯವನ್ನು ಪುರುಷನು ಮತ್ತೆ ಸ್ತ್ರೀ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬರುವುದಿಲ್ಲ. லவ் பண்ணும்போது, ಲವ್ ಮಾಡುವಾಗ, கல்யாண ஆன புதுசுல ಕಲ್ಯಾಣ ಆಗೋ ಹೊಸದಿ கேரக்டர் மாடிஃபைடா இருக்கும். ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಮಾಡಿಫೈ அடக்கி வாசிப்பாங்க. ಎಲ್ಲರೂ ಅಡಕಿ அவரை பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும்னு ஒரே எண்ணத்தினால கேரக்டர் அடக்கி வாசிச்சு அமைதியா நல்லவங்களா அப்படியே பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய் நீ பாதி தின்னு தந்ததா ₹1,00,000 இப்படிலாம் இதெல்லாம் கேரக்டர் மாடிஃபை ஆகி நல்லவனா இருக்கிற. ஏனென்றால் ப்ளீஸ் பண்ணணும், விட்டுட்டு உயரக்கூடாது அப்படின்னு ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಮಾಡಿಫೈ ಮಾಡ್ಪಡ್ತಾರೆ. ಅದು ನಮ್ಮ ಸ್ತ್ರೀಯಲ್ಲಾಗಲಿ ಅವಳನ್ನ ಪ್ರಿಯ ಮಾಡ್ಬೇಕು, ಇವನ್ನ ಪ್ರಿಯ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಅವ್ರು ಇರುತ್ತಾರೆ. ஓகே, மனைவியும் விதவிதமா ட்ரை பண்ணுவாங்க, குக் பண்றதுக்கு, ட்ரெஸ் பண்றதுக்கு எல்லாமே. ಸ್ತ್ರೀಯು ಹೊಸದಾಗಿ ಯಾವ್ದಾದ್ರು ಅಡಿಗೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ, ಡ್ರೆಸ್ಸಿಂಗ್ ಮಾಡಕ್ಕೆ ಇರುತ್ತಾರೆ. ஆனா கொஞ்ச நாள் ஆகும்போது, ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದ ಮೇಲೆ பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அது அப்படியே நேச்சுரலா எல்லாம் இவால்வ் ஆகி அங்க வந்து நிற்கும். ஹே, இதையா நான் கல்யாணம் பண்ணேன், இப்படியா இருந்தது, என்னமோ போச்சு. இவன் அம்மா கிட்ட பேசி பேசிதான் இவன் கூறு மாறிக்கிட்டே இருக்கு. இவன் அவங்க அக்கா கிட்ட பேச பேச இவளுக்கு புத்தி மாறுது, அக்காட்ட பேச மாறல. அந்த மாடிஃபையான கேரக்டர் இப்போ நேச்சுரல் கேரக்டர்ல வந்து நிற்குது, அவ்வளோதான் சேஞ்ச். ಅವನು ನ್ಯಾಚುರಲ್ ಇದೇನು ಇದು ಹೊಸ ಕಾರ್ಯಗಳು. ಇವನು ಅಮ್ಮ ಮಾತು ಕೇಳಿ ಕೇಳಿ ಈ ತರ ಆಗಿದ್ದಾನೆ, ಇವಳು ಅಕ್ಕ ಮಾತು ಕೇಳಿ ಕೇಳಿ ಈ ತರ ಆಗಿದ್ದಾಳೆ. ಅದು ಅಕ್ಕ ಮಾತು ಕೇಳಲಿಲ್ಲ, ಅದು ನ್ಯಾಚುರಲ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಅವ್ರ ಹೊರಗೆ ಬರುತ್ತಿದೆ. நம்ம சும்மா பாவப்பட்ட அம்மாவையும் அக்காவையும் திட்டிக்கிட்டே இருப்போம். ನಾವು ಪಾಪವಾಗಿರುವಂತ ಅಮ್ಮನ ಅಕ್ಕನ அங்க ஃபோன் பண்ணி தான் அப்படி அவர் அங்க ஃபோன் பண்ணாலே உன் கேரக்டர் மாறிது. ನೀನು ಅಲ್ಲಿ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ನಿನ್ನ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಮಾರ್ಪಡುತ್ತಿದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ. அப்புறம் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் திட்டி அப்புறம் நம்ம அடி வாங்கிட்டு இருப்போம். ಅವ್ರ ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಬೈದು நம்ம ஆண்களை சொன்னேன். ஓகே, இப்போ அப்படிதானே போயிட்டு இருக்குது. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, சோ கேரக்டர் மாடிஃபிகேஷன் அது அதல்ல, உள்ளிருந்து மாற்றம். எல்லாரும் சொல்லுங்க, உள்ளிருந்து மாற்றம். உள்ளிருந்து இயேசு சொல்லுகிறார், வெளி பூச்சா நீ மாறி 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 பாத்திரத்தை கழுவி சுத்தம் பண்ற, வெளியே பூச்ச வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்க, வெளியே வந்து பளிங்கா இருக்கு, உள்ள கல்லறையா இருக்கு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ರೆ, ಒಳಗಡೆ ಚೆನ್ನಾಗಿ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ತೊಳೆದು ನೋಡಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ, ಅದು ಒಳಗಡೆ ஓகே ரைட், உள்ள நாற்றமா இருக்கு, வெளியே மாடிஃபை பண்ணி இருக்கு. ಒಳಗಡೆ ಅದು ವಾಸನೆಯಾಗಿದೆ, ಅದರ ಹೊರಗಡೆ டீசன்ட் கிறிஸ்டியன் அப்படினா என்ன, உள்ள குமுறிக்கிட்டு இருந்தாலும் உள்ள அப்படியே அவனை கொல்லும் பாரு, என்ன பண்ணுவேன், பாஸ்டர் ஆயிட்டேன் அதனால உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது கேரக்டர் மாடிஃபை ஆகுதான. உள்ளுக்குள்ளே இருக்கிறதா அவர் பார்க்கிறார். நான் கொல்ல வேண்டும் என்று நினைத்ததும் அடிப்பேன், கடிப்பேன், உதைப்பேன், கெட்டவன் மோசமானவன் பேசுறதுக்கு அதுக்கு என்ன ஈக்குவல், கொலை பண்ணியாச்சு என்று இயேசு சொல்லுகிறார். ஆமாவில்லையா? ஆமாவில்லையா? ஆமென். ஸோ கேரக்டர் மாடிஃபிகேஷன் வெளியரங்கமாய் காட்டாதே என்பது அல்ல கிறிஸ்தவம். ಹೊರಗಡೆ ಕಾಣಲ್ಪಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲ, உள்ளுக்குள்ள ಒಳಗಡೆ தேவன் ஆவியானவர் நம்மை மாற்றுகிறது. ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஓகே, சோ அதை விட்டுருவோம். சோ இதனாலே மாம்சத்துல உங்களுக்கு என்ன இருந்தாலும் நல்லவனா இருங்க, நல்லது செய்யுங்க. ஆனா தேவனுக்கும் உங்களுக்கும் குற்றமான சாட்சி இல்லாமல் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ಹೊರಗಡೆ ನೀವು ಒಳ್ಳೆ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿರಿ, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿರಿ, ಅದರ ಒಳಗಡೆಗೆ ದೇವರು ಕಾರ್ಯ ಏನು ಮಾಡ್ತಾರೋ ಅದನ್ನ ಮಾಡಿಕೊಂಡಿರಿ. ஹல்லேலூயா. இப்போ படிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலேயும் மரித்தவராந்த உங்களை ಉಯಿರ್ಪಿತ್ತಾರ್. ಅಪರಾಧಗಳ ಮತ್ತು ಪಾಪಗಳ ದೆಸೆಯಿಂದ ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಬದುಕಿಸಿದನು. அவைகளால் நீங்கள் முற்காலத்தில், இரண்டாவது வசனம், இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரவீன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். ಎರಡನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನೀವು ಪೂರ್ವದಲ್ಲಿ ಅಪರಾಧಗಳನ್ನು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದು ಇಹ ಲೋಕಾಚಾರಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡಿರಿ. ವಾಯುಮಂಡಲದಲ್ಲಿ ಅಧಿಕಾರ ನಡೆಸುವ ಅಧಿಪತಿಗೆ, ಅಂದರೆ ನಂಬ ಇಲ್ಲದವರನ್ನು ಅವಿದ್ಯತೆಗೆ ಈಗ ಪ್ರೇರೇಪಿಸುವ ಆತ್ಮನಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡಿರಿ. ஹல்லேலூயா. சோ முந்தி என்ன பண்ண, நீங்க பண்ணதெல்லாமே கீழ்ப்படியாமையின் ஆவி. ஓகே, இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், அதாவது பிசாசின் ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்து உங்களுடைய குணத்தை, கேரக்டரை எல்லாவற்றையும் மாற்றி அதன்படி நீங்க நடந்து கொண்டீர்கள்.
ನೀವು ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಹಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಂದ್ರೆ ಸೈತಾನನು ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಗಳನ್ನು ಅದೆಲ್ಲವನ್ನು ನೀವು ಮಾಡಿ ಅದಕ್ಕೆ ಅಡಿಪಡವಾಗಿ ನೀವು ಇದ್ದೀರಾ. மூன்றாவது வசனம் கவனிங்க. ಮೂರನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து ஸ்வாபத்திலே மற்றவர்களைப் போல கோபாக்கிரின் பிள்ளைகளாயிருந்தோம். ಮೂರನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನಾವೆಲ್ಲರೂ ಪೂರ್ವದಲ್ಲಿ ಅವಿದ್ಯರಾಗಿದ್ದು ಶರೀರ ಭಾವದ ಆಶೆಗಳಿಗೆ ಅಧೀನರಾಗಿ ಶರೀರಕ್ಕೂ ಮನಸ್ಸಿಗೂ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾ ನಡೆದು ಮಿಕ್ಕದವರಂತೆ ಸ್ವಭಾವಿಸಿತವಾಗಿ ದೇವರ ಕೋಪಕ್ಕೆ ಗುರಿಯಾಗಿದ್ದೇವೆ. இந்த வசனத்தை படிக்கும்போது மறுபடியும் சரீர இச்சை மற்றவர்களை போல நடக்க கூடாதுன்னு பாஸ்டர் சொல்லியிருக்கு அப்படி நீங்க யோசிக்கலாம். ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಶರೀರ ಇಚ್ಛೆ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆದು ಬರದು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಲ್ವಾ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ನೀವು ತಿಳ್ಕೋಬಹುದು. நடக்க கூடாது நல்லதுதான், ನಡೆಯಬಾರದು ಅದು ಒಳ್ಳೆಯದೇ. ஆனா இந்த சப்ஜெக்ட் அடுத்த வசனம் தொடர்ந்து படிப்போம். ಈ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಮುಂದಿನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. 5வது வசனம், 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟೋம். ಅಪರಾಧಗಳ ದೆಸೆಯಿಂದ ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಬದುಕಿಸಿದನು, ಕೃಪೆಯಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಿ. கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிர்ப்பித்தான் சொன்ன நம்முடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவியோடு ஒன்றாயிருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಬದುಕಿಸಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ನಾವು ಒಂದಾಗಿದ್ದೇವೆ. கிருபையினாலே, ಕೃಪೆಯಿಂದಲೇ, இரக்கத்தினாலே அவர் நம்மோடு ஒன்றாகிறதுக்கு பெயர் தான் ரட்சிப்பு ஆர் மறுபடியும் பிறப்பது, born again என்று சொல்வது. ಕೃಪೆಯಿಂದಲೇ ಕರುಣೆಯಿಂದಲೇ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ, ಅದೇ ತಿರುಗ ನಾವು ಹುಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எதற்காக அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது? ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ಆತ್ಮ ನಮ್ಮೊಳಗೆ ಇದೆ. கவனிங்க, எதற்காக அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது? ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ಆತ್ಮ ನಮ್ಮೊಳಗೆ ಇದೆ. செத்தா பரலோகம் போவதற்கு மட்டுமல்ல, ಸತ್ತ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಮಾತ್ರ ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲ, முன்ன நிறைய பண்ண வேண்டி இருக்கிறது. ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ತುಂಬಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು நிறைய பேர் அதை ಮಾಡಲಿದೆ. மட்டும் தான் யோசிக்கிறாங்க. செத்த பரலோகம் போறது மட்டும் தான் நினைக்கிறோம். ತುಂಬಾ ಜನರು ಸತ್ತ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இந்த அறியாமையினால தான் அநேக தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல. ಇದು ಅರಿಯದಿರುವುದರಿಂದನೇ ತುಂಬಾ ಜನ ಸೋಲಲ್ಲಿ ಬದುಕಿದ್ದಾರೆ. இந்த உலகத்துல எல்லாரையும் போல தான் இருப்போம், எல்லாரையும் போல தான் கஷ்டப்படுவோம், எல்லாரையும் போல தான் அடிக்கப்படுவோம். ஆனா செத்தா நமக்கு பரலோகம் அவனுக்கு நரகம் என்று மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த தோல்வியோட தான் இருந்து கொண்டிருப்போம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಲ್ಲೆಲ್ಲ ಜನರು ಹೇಗೆ ಬದುಕಿ ನಾವು ಅದೇ ರೀತಿ ಬದುಕಿದ್ದೇವೆ. ನಾವು ಎಲ್ಲರ ಜೊತೆಯಿಂದ ಉದಯಗಳನ್ನು ತಗೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಆದರೆ ಸತ್ತು ಹೋದ್ರೆ ನಾವು ಪರಲೋಕ ಹೋಗ್ಬೇಕಂತ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. அப்படி அல்ல. ಆಗಲ್ಲ. 6வது வசனம் படிங்க. 6ನೇ ವಾಕ್ಯ, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக நாம் அவருடைய கிருபையினாலே வருகிற நன்மையை பலனை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். எல்லாரும் 7வது வசனம் சேர்ந்து படிப்போமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பு. எல்லாரும் சத்தமாய் படிப்போமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை யாரோடு கூட? கிறிஸ்துவோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்கார செய்தார். எப்போ? ಯಾವಾಗ? ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ போது, ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಾಗ, ಯೇಸುವಿನ ಆವಿಯೋடு நாம் ஒன்றான போது, ಯೇಸುವಿನ ಆತ್ಮನೊಂದಿಗೆ ನಾವು ಒಂದಾಗುವಾಗ, நாம் ಉನ್ನತங்களில், ನಾವು ಉನ್ನತದಲ್ಲಿ அவரோடு கூட ಅವರೊಂದಿಗೆ உட்கார்ந்திருக்கிறோம். ನಾವು ಕುಂಡ್ರಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸು ಉನ್ನತங்களில் எங்கே உட்கார்ந்திருக்கிறார்? ಯೇಸು ಉನ್ನತದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಾರೆ? பிதாவின் வலது பரிசத்தில், ಬಲಗಡೆಯಲ್ಲಿ எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் ஆவிகளுக்கு மேலாக உட்கார்ந்திருக்கிறார். ಎಲ್ಲ ದುರತನದಲ್ಲ ಆತ್ಮಿಕ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಅದ್ರ ಮೇಲ್ಗಡೆ ಕರ್ತನು ಕೂತಿದ್ದಾನೆ. ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲರೂ படிங்க. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். ಕನ್ನಡல படிಯದ. ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಿರುವ ನಮ್ಮನ್ನು ಆತನೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆತನೊಂದಿಗೆ ಕುಂಡ್ರಿಸಿದ್ದಾನೆ. ಪರಲೋಕದಲ್ಲೇ ಆತನೊಂದಿಗೆ ಅವರೋಡು ಕೂಡ ಅವರೊಂದಿಗೆ ಕುಂಡ್ರಿಸಿದ್ದಾರೆ. இப்போ ரைட் நவ எங்க உட்கார்ந்திருக்கீங்க? ಇವಾಗ ನೀವು ಎಲ್ಲಿ ಕೂತಿದ್ದೀರಾ? ಈ ಎಲೆಜಿல ಉட்கார்ந்திருக்கிறேன். ಈ ಎಲೆಜಿಯಲ್ಲಿ ಅದು உங்க சரீரம். ಅದು ನಿಮ್ಮ ಶರೀರ. நீங்க எங்க உட்கார்ந்திருக்கீங்க? ಆದ್ರೆ ನೀವು ಎಲ್ಲಿ ಕೂತಿದ್ದೀರಾ? ஆவிக்குரிய உலகத்துல ಆತ್ಮಿಕ ರೀತಿ டைமென்ஷன்ஸ் கிடையாது. டைமென்ஷன்ಸ್ ಇಲ್ಲ. லிமிಟೇಷನ್ಸ್ கிடையாது. லிமிಟೇಷನ್ ಇರುವುದಿಲ್ಲ. ஐ மீன் ஸ்பேஸ் டைம் கிடையாது. ஸ்பேஸ் டைம் ಯಾವು ಇರುವುದಿಲ್ಲ. அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல. அதான் அவருக்கு நமக்கு அப்படிதான். ஆவிக்குரிய உலகத்துல அப்படிதான்.
ಒಂದು ದಿನ 1000 ವರ್ಷ ಎಂಬುದಾಗಿ ಇದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆತ್ಮಿಕ ನಮಗೂ ಸಂಬಂಧವಿದೆ. ஆமென். ஆவிக்குரிய உலகத்திலே ಆತ್ಮಿಕ ರೀತಿ நாம் இங்கே இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம் ஆவியாக. ನಾವು ಇಲ್ಲಿ ಇರ್ತೇವೆ, ಅಲ್ಲಿ ಇರ್ತೇವೆ, ಆತ್ಮವಾಗಿ ಇರುತ್ತೇವೆ. ஹalleluya. புரியுதா இது? ஹalleluya. நாம் மாம்சத்தில் இருக்கிறோம், ನಾವು ಮಾಂಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ, ஆனால் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். ಆದರೆ ಉನ್ನತದಲ್ಲಿ ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ಕೂತಿದ್ದೇವೆ. சரி, தொடர்ந்து படிப்போம், புரியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ಎಣ್ಣೆ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ಕೃಪೆಯಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಿ, ಆ ರಕ್ಷಣೆಯು ನಿಮ್ಮಿಂದ ಉಂಟಾದದಲ್ಲ, ಅದು ದೇವ ವರವೇ. ஹalleluya. கிருபையினாலே, ಕೃಪೆಯಿಂದಲೇ, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், ಕೃಪೆಯಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ಆದರೆ வல்லமையினாலே வாழுகிறோம். ಮಹಿಮೆಯಿಂದಲೇ ನಾವು ಬಾಳುತ್ತಿದ್ದೇವೆ, கிருபையினாலே வாழல. ಕೃಪೆಯಿಂದ ಬಾಳುವುದಿಲ್ಲ. எப்படி இருக்கீங்க பிரதர்? ಹೇಗಿದ್ದೀರಾ? ஏதோ ஆண்டுடைய கிருபையிலே அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆண்டுடைய வல்லமையிலே ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லணும். ஏதோ ಕರ್ತನ ಕೃಪೆಯಿಂದ ನಾವು ಇದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಬಾರದು, ನಾವು ಕರ್ತನ ಮಹಿಮೆಯಿಂದ ಜಮ್ಮನಂದೆ ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಬೇಕು. கிருபையினாலே அப்படியோ ஏதோ அவர் அப்படியே போறாரு, பிச்சை போறாரு, எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அப்படி இல்ல. ಕೃಪೆಯಿಂದಲೇ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನ ಹೇಗೋ ನಮಗೆ ಹಾಕಿದಾನೆ, ಭಿಕ್ಷೆ ಹಾಕಿದಾನೆ ಅಂತ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ரட்சிக்கப்பட்டது என்னவோ, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದು ಹೇಗೋ, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தது என்னவோ கிருபையினாலே. நான் தகுதியே இல்லை, ஆனாலும் அவர் என்னை தேடி வந்தார். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ ಹೇಗೋ, ಆತನ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನನ್ನ ಆತ್ಮ ಒಳಗೆ ಆತನು ಬಂದಿದ್ದನು. கிரியையினாலே அல்ல, கிருபையினாலே. ಕ್ರಿಯೆ ಅಲ್ಲ, ಆತನ ಕೃಪೆಯಿಂದಲೇ. ஆனால் இப்போ உள்ள வந்ததுக்கு பிறகு, ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಬಂದಿದ ತಕ್ಷಣ அவர் என்னை தன்னுடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார். ಆತನು ತನ್ನ ಮಗನಾಗಿ ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡನು. 10வது வசனம் படிங்க. 10ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ஏனெனில் ಯಾಕೆಂದರೆ நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யாயிருக்கிறோம். அவைகளால் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ನಾವು ಆತನ ನಿರ್ಮಾಣ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟೆವು. ನಾವು ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿ ಬದುಕಬೇಕೆಂದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೊದಲೇ ನೇಮಿಸಿದನು. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க. ಈಗ ಗಮನಿಸಿ, கிரியை செய்யும்படி, ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. மாம்சத்துல தான் கிரியை செய்வோம், ஆவியில கிரியை செய்ய முடியாது. ಮಾಂಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಆತ್ಮಿಕ ರೀತಿ ಅಲ್ಲ. மாம்சத்துல சில நல்ல காரியங்களை செய்யும்படி, ಮಾಂಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ அவர் நம்மை ரட்சித்தார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದನು. ஹல்லேலூயா. 10வது வசனம் மறுபடியும் படிப்போம். 10ನೇ ವಾಕ್ಯ ತಿರುಗ ನಾವು ಓದೋಣ. நற்கிரியைகளை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். ಸತ್ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದನು. இப்ப இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். ಈ ಪಾಯಿಂಟ್ ನಾನು ನಿಮಗೆ ವಿವರಿಸುತ್ತೇನೆ. நற்கிரியைனா என்ன? ಸತ್ಕಾರ್ಯಗಳಂದರೆ ಏನು? நல்லவனா இருப்பது தானே பாஸ்டர். ಒಳ್ಳೆಯವನ ಇರುವುದನೇ ಪಾಸ್ಟರ್. பாவம் செய்யாமல் இருப்பது தானே. ಪಾಪ ಮಾಡದೇ ಇರುವುದು. தண்ணி அடிக்காம, திருடாம, கொலை பண்ணாம, குடிக்காம, விபச்சாரம் பண்ணாம, ஏமாத்தாம இருப்பதானே நல்ல கிரியை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬಾರದು, ಪಾಪ ಮಾಡಬಾರದು, ಕಳ್ತನ ಮಾಡಬಾರದು, ಕೊಲೆ ಮಾಡಬಾರದು, ಇದೇನೇ ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ, ಇದನ್ನೇ ಮಾಡಬಾರದು. இந்த நற்கிரியை இயேசு இல்லாமலும் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ಈ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡದೇ ಇರುವವನು ಇನ್ನೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಂಬಿದೇ ಇರುವವನು ಇನ್ನೂ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதெல்லாம் தேவையில்லை நான் சொல்லல, ಅದೆಲ್ಲ ಬೇಡ ಅಂತ ನಾವು ಹೇಳೋದು. நம்ம டைல்யூட் பண்ணிடுறோம். ನಾವು ಅದನ್ನ ಡೈಲ್ಯೂಟ್ ಮಾಡಿದ್ದೇವೆ. அந்த சர்வவல்ல இயேசு, ಆ ಸರ್ವಶಕ್ತನಾದ ಯೇಸು பிசாசை ஜெயித்து, ಸೈತಾನನನ್ನು ಜಯಿಸಿ, சரி மாம்சத்தில் இருந்தார், ಮಾಂಸದಲ್ಲಿ ಇದ್ದರು, சிலுவையிலே மரித்து, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತುದ್ರು, சாத்தான சேனையை ஜெயித்து, ಸೈತಾನನ ಸೇನೆಗಳನ್ನು ಜಯಿಸಿ, உயிரோட எழுந்து, ಉಜ್ಜೀವ ಮಾಡಿ, அந்த ஆவி இயேசுவின் ஆவி ಯೇಸುವಿನ ಆತ್ಮ நமக்குள்ளே இருக்குது, ನಮ್ಮೊಳಗೆ ಇದೆ. நற்கிரியைகள் செய்யும்படி, ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. எந்த நற்கிரியை செய்யும்படி? ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ಸತ್ಕ್ರಿಯೆಗಳು? நாம எப்போதும் அதை பண்ணாத இது பண்ணாத இது என்று சொல்லி இந்த பாவம் இப்ப நான் சொன்ன சில காரியங்களையே பேசி இதுதான் நற்கிரியை அப்படி என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். ಇದು ಮಾಡಬಾರದು, ಆ ಮಾಡಬಾರದು, ಮುಂದೆ ಹೇಳಿದ ವಾಕ್ಯ ಮಾತುಗಳ ಪ್ರಕಾರ ಇದು ಮಾಡಲೇಬಾರದು ಅಂತ ನಾವು ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஒழுங்க என்ன ட்ரெஸ் பண்ணணும், அப்படி இருக்கணும், முடி அப்படி வெட்டணும், இப்படி இருக்கணும், டீசெண்டா இருக்கணும், இப்படி நற்கிரியை இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து ஆவியாய் உள்ள வந்து இருக்காமலே நிறைய பேர் அந்த நற்கிரியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். ಡೀಸೆಂಟ್ ಆಗಿರ್ಬೇಕು, ಡೀಸೆಂಟ್ ಡ್ರೆಸ್ಸಿಂಗ್ ಮಾಡಬೇಕು, ಆದ್ರೆ ಕರ್ತನ ಆತ್ಮ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಳಗಡೆ ಇರುವ ಮನುಷ್ಯನು ಕೂಡ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. புரியுதா? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? தேவை.
ஆனால் இயேசு உள்ள வந்து ஒரு நற்கிரியை செய்கிறாராமே, அது என்ன நற்கிரியை? ಯೇಸು ಒಳಗಡೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಸತ್ಕಾರ್ಯಗಳ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದೇ ಅದು ಏನು? மாம்சத்திலே நம்மால முடியாததை ಮಾಂಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ நம்முடைய அறிவு, நம்முடைய இன்டெலிஜென்ஸ், நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டதை, ನಮ್ಮ ಬುದ್ಧಿಗೆ ನಮ್ಮ ಅರಿವಿಕೆಗೆ ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳು. என்னுடைய நேச்சர் இப்படிதான், ನನ್ನ ನೇಚರ್ ಹೀಗೆ, என்னுடைய கேரக்டர் இப்படிதான், ನನ್ನ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಹೀಗೆ, என்னுடைய பலன் இவ்வளவுதான், ನನ್ನ ಬಲವನ್ನು ಹೀಗೆ, என்னுடைய திறமை இவ்வளவுதான் ನನ್ನ ತೆರಮೆಗಳು ಹೀಗೆ என்று ಇರುತ್ತದೆ. சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. ಯಾವಾಗಲೂ ನಮಗೆ ಒಂದು ಲಿಮಿಟ್ ಇರುತ್ತದೆ. ஏனென்றால் நம்ம பிறந்ததிலிருந்து பழகி வளர்ந்து வந்த அனுபவத்தின்படி நாம ஒரு லிமிட் நமக்கு என்று வைத்திருக்கிறோம். ನಾವು ಹುಟ್ಟಿದಿಂದ ನಾವು ಅನುಭವಿಸಿದಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಒಂದು ಲಿಮಿಟ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. நம்ம சூழ்நிலையின் அடிப்படையில் லிமிட் வைத்திருக்கிறோம். ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡಿ ಲಿಮಿಟ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. இந்த லிமிட் எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? ಈ ಲಿಮಿಟ್ ಎಲ್ಲಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು ಗೊತ್ತಾ? ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பிச்சது. ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು. ஆதாம் விழுந்து போனதிலிருந்து ஆரம்பிச்ச லிமிಟೇಷನ್ಸ್. ಆದಾಮ್ ವಿದೋಗ ತಕ್ಷಣದಿಂದನೇ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು ಲಿಮಿಟೇಷನ್. புரியுதா? ஆதாம் விழுந்து போனதிலிருந்து ஆரம்பித்த லிமிಟೇಷನ್. ಆದಾಮ್ ಬಿದ್ದೋ ತಕ್ಷಣವೇ ಆ ಲಿಮಿಟೇಷನ್ நாள் ஆக 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 ದಿನ ಹೋಗುವ மனுஷனுடைய திறமை குறைந்து கொண்டே, மனுஷனுடைய பலன் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. ಮನುಷ್ಯನ ತೆರಮೆಗಳನ್ನು, ಮನುಷ್ಯನ ಬಲವನ್ನು, ಕೊರತೆಗಳನ್ನು ಕೆಳಗಡೆ ಮಾರ್ಪಡಿತಾ வர வர முந்தியெல்லாம் ஒரு பிரச்சனைனா பிரச்சனை அடிபட்டுனா தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேரை வச்சு ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பேனிக் அட்டாக், சின்ன சின்ன காரியத்துக்கும் பெரிய பெரிய மெடிக்கல் டேர்ம்ஸை வச்சு அப்படியே பூடு பண்ணி நீ ஒன்றுக்கும் உதவாது, நாங்கள்லாம் இருந்தால் தான் உன்னால் வாழ முடியும் என்று சொல்லி மனுஷனை இயலாதவனாக, திறமையற்றவனாக அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ಹಿಂದೆ ಕಾಲದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇದ್ರೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ತಾನೆ ಅಂತ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಮುಂದೆ ಹೋಗಿ, ಆದ್ರೆ ಈಗಿನ ಕಾಲದ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಜನರು ಸೇರ್ಕೊಂಡು ಅದು ಮೆಡಿಕಲ್ ಟರ್ಮ್ಸ್ ಆಗಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಎಲ್ಲವನ್ನು ನಾವಿಲ್ಲದ್ರೆ ನಿನ್ನಿಂದ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ಜನರು ಮಾರ್ಪಡಿತಾರೆ. இப்போ 10 வருஷத்துல இல்ல, ಈಗ 10 ವರ್ಷದಿಂದ ஆயிரம் வருஷமா இப்படியே தான் மனுஷன் பலகீனப்பட்டு அவன் பிசாசு என்ன பண்ணுகிறான், உன்னால முடியாது என்பதை தட்டி 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 கீழே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். நம்ம ಇದು 10 ವರ್ಷ ಅಲ್ಲ, 1000 ವರ್ಷದಿಂದನೇ ಸೈತಾನ ನಿನ್ನಿಂದ ಏನು ಆಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡು ಅವನು ಮಟ್ಟುಪಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. விழுகை என்று சொல்றோமே, விழுகை, விழுந்தான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் விழுந்தான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமನು ಬಿದ್ದನು. கீழ வந்துகிட்டே இருக்கிறோம், ಕೆಳಗಡೆ ಬರುತ್ತಲೇ ಇದ್ದೇವೆ. நாமெல்லாம் ஸ்கூல் டேஸ்ல பேக தூக்கி போட்டுட்டு ஜம்முன்னு நடந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போனோம். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம், ஒரு ஃபோன் கிடையாது. ನಾವು ಸ್ಕೂಲ್ಗೆ ಬ್ಯಾಗ್ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನಾವು 5 ಕಿಲೋಮೀಟರ್ 4 ಕಿಲೋಮೀಟರ್ ಹೋಗ್ತಿದೀವಿ ಬರ್ತಿದೀವಿ, ಯಾವ ಫೋನ್ ಕಾಲ್ ಯಾವುದು ಇರುವುದಿಲ್ಲ. இப்ப அபார்ட்மெண்ட் விட்டு வெளியே போறதுக்குள்ள 7 ಫೋನ್ ಕಾಲ್. ಇವಾಗ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಹೊರಗಡೆ ಹೋಗಿದ್ರೆ 7 ಫೋನ್ ಕಾಲ್. பஸ்ல ஏறிட்டியா? பஸ்ல ஏறணும்னா பஸ்ல ஏறிட்டான்னு மெசேஜ் வரலனா, ஐயோ மெசேஜ் வரல என்ன போச்சு, என்னாச்சு? ಬಸ್ಸನ್ನ ಹತ್ತಿದ್ರೆ ಬಸ್ ಆದ್ರೆ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಯ್ಯೋ ಏನಾಯ್ತು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ. ಸ್ಕೂಲ್ல போய் இறங்கணும்னா மெசேஜ் வருது, பிரசன்ட் ஆயிட்டான், அடுத்த மெசேஜ். ಸ್ಕೂಲಿಂದ ಕೆಳಗಡೆ ಇಳಿದ ತಕ್ಷಣ ನಾನು ಕೆಳಗಡೆ ಇಳಿದೆ ಅಂತ ಒಂದು ಮೆಸೇಜ್. வெயில் பட்டாலும் நோய், வெயில் படலாலும் பிரச்சனை. பேசிக்கிட்டு சரி, வெயில் பட்டாலும் அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்துடும், வெயில் படலனா விட்டமின் டி இல்லை, அப்போ நீ இந்த டேப்லெட் சாப்பிடு, இல்லை வெளியே போனால் க்ரீமை போட்டு போ. ಬಿಸಿಲು ಇದ್ರೆ ನಾವೇನಾದ್ರೂ ಕ್ರೀಮ್ ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ನಾವು ಮಾಡ್ತಿರ್ತೀವಿ. இப்படி போனா டெண்டன் இழுபட்டுறோம், லிகமெண்ட் இழுபட்டுறோம், அங்கே ஏறக்கூடாது இங்கே ஏறக்கூடாது, அது குதிக்காத இது பண்ணாது, அது சாப்பிடாத இது சாப்பிடாது. எப்போ நம்ம என்னதான் பண்ணுறது, எது பண்ணாலும் கேட்டு கேட்டு பார்த்து யோசித்து பண்ணணும். அந்த அளவுக்கு பலகீனமாய் ஹோப்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கிறோம் நாம. ಅಲ್ಲಿ ನಡಿಬಾರ್ದು, ಇಷ್ಟು ದೂರ ನಡಿಬಾರ್ದು, ಈ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಬಾರ್ದು, ಆ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ಎಲ್ಲವನ್ನು ನಾವು ಒಂದು ಲಿಮಿಟೇಷನ್ ಮಾಡಿ ನಾವು ಈ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಇದ್ದೇವೆ. சேர்ல உட்கார்ந்தாலும் லம்பார் சப்போர்ட், இங்க உட்கார்ந்து இங்க ஒரு சப்போர்ட், கழுத்துக்கு ஒரு சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டும் இருந்தாலும் கடைசியில் இங்கே தான் உட்காந்துருக்கான். ಚೇರಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡ್ರು ಒಂದು பிசியோதெரபில உட்கார்ந்துருக்கான். ಫಿಸಿಯೋಥೆರಪಿಯಲ್ಲಿ ಅವರು ಕುತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. நேச்சுரலாக இயற்கையாக நமக்கு எந்த பலனுமே கிடையாது என்று சொல்லி விழுந்துகிட்டே இருக்கிறோம் பாருங்க. ನ್ಯಾಚುರಲ್ ಆಗಿ ನಮಗೆ ಯಾವಾಗ ಬೆಲವನೇ ಇಲ್ಲ ಅಂತ ನಾವು ಕೆಳಗೆ ಮಟ್ಟಿಗೆನೆ ನಾವು ಬರ್ತಿದ್ದೇವೆ. முந்திலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சாவு வந்தாலும் வாழ்க்கை நடந்துட்டே இந்த ஜம்முன்னு அவர்கள் தூக்கி எறிஞ்சிட்டு முன்னேறி போயிட்டே இருந்தாங்க. ಹಿಂದೆ ಜನರೇಷನ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ಸಾವು ಏನೇ ಬಿದ್ದಿದ್ರು ಅದು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. இப்போ ஒய்ஃப் 2 நாள் பேசலனா டிப்ரெஷன், 3 நாள் பேசலனா பேனிக் அட்டாக், 4 நாள் பேசலனா ஸ்ட்ரெஸ், சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட். ಈಗ ವೈಫ್ ಮಾತಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪ್ಯಾನಿಕ್ ಅಟ್ಯಾಕ್ ಬರ್ತಿದೆ, ಡಿಪ್ರೆಷನ್ ಬರ್ತಿದೆ, ನೆಕ್ಸ್ಟ್ ಸೈಕಾಟ್ರಿ ಡಾಕ್ಟರ್ನ ನೋಡಬೇಕಾಗಿರುತ್ತೆ. 2 முறை இருமியாச்சுனா போய் பாரு, டெஸ்ட் பண்ணு. 2 முறை இருமுனாலும் போதும். ಎರಡು ಸತಿ ಕೆಂಬುದ್ರೇನೆ ಸಾಕು, ಡಾಕ್ಟರ್ನ ನೋಡಬೇಕಂತ ಹೇಳುತ್ತೇವೆ. ಕಳೆದ ವಾரம் நம்ம நாராயண இருதலையா டாக்டர் ஷெட்டி, என்ன ஷெட்டி அவர் பேரு, சரி அவர் தேவி ஷெட்டி, அவர் ஒரு வீடியோ அவரே பேசி போட்டிருக்கிறார்.
ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾರಾಯಣ ಹಾಸ್ಪಿಟಲ್ದಿಂದ ದೇವಿ ಶೆಟ್ಟಿ ಎಂಬುವರು ಒಂದು அவர் சொல்ல என்னுடைய கணக்குப்படி இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ஹார்ட் பேஷண்ட். அவர் மார்க்கெட்டிங் பண்றாரு. ஆனா கேளுங்க, கதையை கேளுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ஹார்ட் பேஷண்ட். ಅವ್ರು ಮಾರ್ಕೆಟಿಂಗ್ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಅವ್ರ ಲೆಕ್ಕದ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲರೂ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿರೋ ಎಲ್ಲ ಜನರು ಹಾರ್ಟ್ ಪೇಷಂಟ್ ஆனா அவர் மார்க்கெட்டிங் பண்ணல. ரொம்ப கரிசனையா உங்க மேல ரொம்ப பாசத்தோட, ரொம்ப ஆசையோட, ரொம்ப லவ்வோட அவர் பேசுறாரு அந்த வீடியோல. ಆದ್ರೆ ಅವ್ರು ಹೇಳೋದು ನೋಡಿದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಬಹಳ ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾಡೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்க எல்லாரும் 3 டெஸ்ட் பண்ணணும். ನೀವೆಲ್ಲರೂ 3 ಟೆಸ್ಟ್ ಮಾಡಬೇಕು. எக்கோ இசிஜி, ಎಕೋ ಇಸಿಜಿ, அப்புறம் சொல்லுங்க இன்னொரு டெஸ்ட். ஓகே, அது தெரியல. ஒரு டெஸ்ட், இன்னொரு ஸ்கேன். ஹார்ட்டுக்கு இந்த 3 பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க எனக்கு பிரச்சனை இல்லை, அப்போ ஒத்துக்கிறேன். இல்லைனா என்னுடைய கணக்குப்படி நீங்க எல்லாருமே ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்றாரு. ಎಕೋ ಇಸಿಜಿ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಹಾರ್ಟ್ ರಿಲೇಟೆಡ್ ಟೆಸ್ಟ್ ಇದೆ, ಅದೆಲ್ಲ ಮಾಡಿ ನನ್ನ ಹತ್ರ ತೋರಿಸ್ರಿ. ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಗೆ ಯಾವ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದ್ದರೆ ನಾನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நீங்க எல்லாரும் அந்த டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். ನೀವೆಲ್ಲರೂ ಈ ಟೆಸ್ಟ್ ಅನ್ನು ಮಾಡಬೇಕು. எங்க போணும்? அங்க தான போணும். ಅಲ್ಲೇ ತಾನೇ ಹೋಗಬೇಕು. அங்க தான பெஸ்ட் மெஷின் இருக்கு. ಅಲ್ಲೇ ತಾನೇ ಬೆಸ್ಟ್ ಮಿಷನ್. நீங்க மட்டும் அந்த டெஸ்ட் பண்ண போயிட்டு நான் எனக்கு ஹார்ட் டிசீஸே இல்லன்னு வந்துருங்க பாப்போம். ನೀವು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬಂದಾಗ ಹಾರ್ಟ್ ಡಿಸೀಸ್ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ಅಲ್ಲಿ ವೇಟ್ எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ಯಾವನನ್ನು ನುಂಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಬಲೆ ಬೀಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அங்க போன ஹார்ட் மர்மர் இருக்கு, இது சின்ன இருக்கு, இது ஒரு பிரச்சனை இருக்கு, அது ஒரு பிரச்சனை இருக்கு. உங்களை வாடிக்கையாளரா தொடர்ந்து பின்ன ರೆಗ್ಯುಲರ್ ಕಸ್ಟಮರಾக மாத்திடுவாங்க அவங்க. ಹಾರ್ಟ್ ಮರ್ಮರ್ ಇದೆ, ಈ ಸಮಸ್ಯೆ ಹಾರ್ಟ್ ರಿಲೇಟೆಡ್ ಸಮಸ್ಯೆಗಳು ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಮುಂದೆ ಎಲ್ಲಾ ಸೆಕ್ಷನ್ಗೂ ಬರಲಿಕ್ಕೆ ಅವರು ಪ್ರಾರಂಭ ಮಾಡುತ್ತಾರೆ. அந்த ஹாஸ்பிடல் போக முன்னால பேசுங்க, நிறைய எனக்கு கதை சொல்ல வேண்டியிருக்கு, இப்ப சொல்ல முடியாது. ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗೋಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಾನು நிறைய ಕಥೆಗಳನ್ನು ಮಾತಾಡಬೇಕು, ಆದ್ರೆ ಈಗ ಸಮಯ ಇಲ್ಲ. அங்க இருந்து வாடிக்கையாளர்களை நல்ல தகுதியாய் அழைத்து அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி மேனுப்புலேட் பண்ணி ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு ஸ்லாபை கொடுக்கிற ஒரு முக்கியமான டாக்டர் ஏன்ட்ட வந்து மாட்டி புலம்பி கொட்டி செத்துருவோன்ற பயத்தில் நிறைய சொன்னார். நிறைய தெரியும் எனக்கு. ஓகே, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ விழுந்து போன நாம் விழுந்துக்கிட்டே இருக்கிறோம். ಬಿದ್ದೋಗಿರಂತ ನಾವು ಬಿದ್ದೋಗಲಿದ್ದೇವೆ. இவ்வளவு விழுதுக்கு முன்னாலேயே அப்பவே சொல்றேன், இப்போ நிறைய விழுந்துட்டோம். ಈಗ ನಾವು ತುಂಬಾ ಬಿದ್ದಿದ್ದೇವೆ. ಪೌಲ್ ಇதை எழுதி 2000 ವರ್ಷ ಆவது எவ்வளவோ விழுந்துட்டோம். ಪೌಲ್ ಇದನ್ನ ಬರೆದಿ 2 ವರ್ಷ ಆಯ್ತು, ಆದ್ರೆ 2000 ವರ್ಷ ಆಯ್ತು, ಆದ್ರೆ ನಾವು ಬಿದ್ದೋಗಿದ್ದೇವೆ. அன்னைக்கெல்லாம் குதிரைக்கு பின்னால ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் போனாங்க. இன்னைக்கு இந்த லம்பார் சப்போர்ட் வச்சுக்கிறார். கார்ல உட்கார்ந்து 100 கிலோமீட்டர் போனாலே பிசியோதெரಪಿ பண்ண வேண்டியிருக்கு. ಕುದುರೆ ಹಿಂದೆಗೆ ನಾವು 1000 ಕಿಲೋಮೀಟರ್ ಹೋಗ್ತೀವಿ, ಆದ್ರೆ ಇವಾಗ ಬಂದು ನಾವು ಕಾರಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಫಿಸಿಯೋಥೆರಪಿ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ. இன்னைக்கெல்லாம் குதிரையில போனோம்னா பேக்ல இருக்கிற எல்லா எலும்புமே தனியா பேக்ல தான் கொண்டு போனோம். எல்லாம் கழண்டு விழுந்துரும் நமக்கு. ಈಗಲ್ಲ ಕುದುರೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಹಿಂದಗಡೆ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಎಲುಬುಗಳು முதுகெலும்பு எல்லாத்தையும் ஜாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி தான் திருப்பி வைக்கிறதா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க நம்மள. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಜನರು ನಮ್ಮನ್ನ ಮಾರ್ಪಟ್ಟು நாம அதை எதிர்பார்க்கிறோம். ನಾವು ಅದನ್ನ ಎದುರು விழுந்து போயிட்டோம், ಬಿದ್ದೋಗಿದ್ದೇವೆ. 40 வயசு ஆவதுக்கு முன்னாலே 85 வயசானது போல நட்டு போல்ட் எல்லாம் லூஸ் ஆகி ஐயோ அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம அப்படியே ಅಡಿಮೆಯಾಗಿட்டாங்க. 40 ವಯಸ್ಸು ಆದ ತಕ್ಷಣ 80 ವಯಸ್ಸು ತರಾಗಿ ನಾವು ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಎಂಬುದು ನಮ್ಮನ್ನು ಮಟ್ಟಪಡಿಸಿ ಬಿಟ್ಟರು. இந்த காருக்கெல்லாம் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடியாச்சுன்னா இது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வச்சுட்டாங்க. உனக்கு 40 வயசு ஆச்சுன்னா இதெல்லாம் மாற்றி தான் ஆகணும், இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், நீ எந்த கொம்பனா இருந்தாலும் உனக்கு பண்ணி தான் ஆகணும்னு வச்சுட்டாங்க. ಒಂದು ಕಾರ್ಗೆ ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಚೇಂಜ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಇರುತ್ತೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 40 ವಯಸ್ಸು ಆಯ್ತಾ ಇದೆಲ್ಲ ನೀನು ಮಾರ್ಪಡ್ಬೇಕಂತ ಜನರು ನಮ್ಮನ್ನು ಮಟ್ಟಪಡಿಸಿಬಿಟ್ಟರು. இது எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படிதான் இதெல்லாம் ஜெயிಸಬೇಕು. தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮನ ನಮ್ಮ ಒಳಗೆ ಇದ್ದಾನೆ. நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பித்து, ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು நம்முடைய ಉಯಿರ್ಪಿಸಿ, உணர்ச்சியை உயிர்ப்பித்து, ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು நம்முடைய மனப்பக்குவத்தை மாற்றி, ನಮ್ಮ ಮನೋಭಾವಗಳನ್ನು கழுகை போல வயது திரும்ப வால வயதாகி, ಹದ್ದಗಳ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಂದು ವಯಸ್ಸಿನಂತೆ சிறு ಮಾಡಿ, பிள்ளையை போல கலகலவென்று மகிழ்ந்து இளைப்பாறுதலோடு இருக்கும்படி, ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗು ತರಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ನಗುತ್ತಾ ನಾವು ಇರಬೇಕು. அன்பு சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்கும்படி, ಪ್ರೀತಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಇರುವುದಕ್ಕಾಗಿ, இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ಇದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನ ಆತ್ಮ ನಮ್ಮ ಒಳಗೆ ಇದ್ದಾನೆ. இது நமக்குள்ள இருக்கும்போது ಇದು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವಾಗ நாம் பெரிய காரியங்களை கற்பனை பண்ணுவோம். ನಾವು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು பெரிய காரியங்களை செய்யும்படி ஆரம்பிப்போம். ನಾವು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು பெரிய காரியங்களை சாதிப்போம். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ
ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. இதுதான் நற்கிரியை. ಇದೇ ಸತ್ಕಾರ್ಯಗಳು. கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை வரக்கூடிய காரியங்கள். ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು. இவனை பார்க்கும்போது ಇವನನ್ನು ನೋಡುವಾಗ இவன் அன்னைக்கு ஜெயில எல்லாம் இருந்தான், இவன் பேர் யோசிப்பு தானே, இது என்ன இங்க உட்கார்ந்து இருக்கிறான் என்று சொல்லி ஆச்சரியமாய் சொல்லுகிற அளவுக்கு ಏನು ಇವನು ಜೈಲಿನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಇವನು ಯೋಸೇಫ್ ಈಗ ಈ ಚಾರಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಾನಲ್ಲ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿರುವಂತ ಜನರು என்னமோ ஊர்ல எல்லாரும் 1000 பேரை கொண்டான்னு பாடுறாங்களே, யாரென்று பார்த்தா குள்ளனா ஒருத்தனை தோல்ல தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கான். இவன் அந்த காட்டுல கிருஷ்ணகிரி காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா நான் பார்த்தனே, அன்னைக்கு அங்க கார்ல போகும்போது இறங்கி டாய்லெட் போகும்போது அங்க ஆடு மேய்ச்சிட்டு போனான் கிருஷ்ணகிரி காட்டுல, இவனையா தூக்கி வச்சு ஆடுறாங்க, இவன் என்ன சாதிச்சுட்டான் என்று சொல்லுகிறது தான் கர்த்தருடைய மகிமை நம்ம மேல விளங்குகிறது. ಒಂದು ಕ್ರಿಸ್ತ ಒಂದು ಚಿಕ್ಕವನ ತರಾಗಿರೋನು ಕೃಷ್ಣಗಿರಿ ಕಾಡಲ್ಲಿ ಅವನು ಈ ಮೇಕೆಗಳ ಮೇಯಿಸ್ತಿದ್ದವನು, ಇವಾಗೆಲ್ಲ ಜನರು ಎತ್ತಿ ಅವನನ್ನು ಜೋರಾಗಿ ಕೊಂಡಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಅವನು ಅಂತ ಜನರು ಎಲ್ಲರೂ ತಿಳ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ஞானிகளாக ராஜவோடு உட்கார்ந்து இருக்கிறான் பாருவன்ல, ಜ್ಞಾನಿಗಳಾಗಿ ರಾಜನೊಟ್ಟಿಗೆ ಕೂತಿದ್ದಾನೆ ನೋಡಿರಿ. ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಾಕ್ அபேத்நேகோ and தானியேல், ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ದಾನಿಯೇಲ್ அப்படி ಎಂಬವರು ராஜா வரும்போது ராஜாக்கு பின்னால அப்படியே ஒரு அந்த ட்ரெஸ்ஸை உடுத்துக்கிட்டு அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இவனை 5-6 வருஷத்துக்கு முன்னால் இப்படி கட்டிலாம் கூட்டிட்டு வந்தான், நம்மள எங்க இருந்து எங்க போயிட்டான் பாரியா. ಒಂದು ರಾಜ ವಸ್ತ್ರರಾಗಿ ಅವರು ತರಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಿರುವಾಗ ಅಯ್ಯೋ ಇವನು 6 ವರ್ಷ 5 ವರ್ಷಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಇವನ ಕೈ ಕಟ್ಟಿ ಹಗ್ಗ ಕಟ್ಟಿ ನಾವು ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ವಿ ಈ ಮನುಷ್ಯನ ಅಂತ இப்படி எல்லாம் அவனை கழுதைக்கு பின்னால குதிரைக்கு பின்னால கட்டி இப்படி இழுத்து தள்ளாடி தண்ணி கூட இல்லாம நாக்கெல்லாம் வறண்டு அவனை இஸ்ரவேல்ல இருந்து பாபிலோனுக்கு இழுத்துட்டு வந்தோம்ல, இவன் பாருடா அங்க உட்கார்ந்து இருக்கிறான், என்ன பண்ணா இவன். ಇಸ್ರೇಲಿಂದ ಬಾಬಿಲೋನಿಗೆ ಒಂದು ಕುದುರೆ ಹಿಂದೆ ಹಾಗೆ ಜಿಂಕೆಯಿಂದ ಹಾಗೆ ನಾವು ಹಗ್ಗ ಕಟ್ಕೊಂಡು ಕಟ್ಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದ ಹಾಗೆ ಈ ಮನುಷ್ಯನು ಇಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ಜನರು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇದಕ್ಕೆ ಮುಂದೆ மாம்சம் சொல்லுகிறதுபடி ಮಾಂಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ பிரபஞ்சத்தின் அதிகாரங்கள் நம்ம எத்தனைக்கிறதுபடி ಈ ಪ್ರಪಂಚದ ಅಧಿಕಾರಗಳನ್ನು ನಾವು ಎದುರಿಸುವಾಗ உன்னால இவ்வளவுதான் முடியும், ನಿನ್ನಿಂದ ಇಷ್ಟೇ உனக்கு இவ்வளவுதான் தெரியும், ನಿನಗೆ ಇಷ್ಟೇ ಗೊತ್ತಿದ್ದು, உனக்கு நோய் இருக்கு, நீ சாதிக்க மாட்ட, நீ சாதனை ಮಾಡುವುದಿಲ್ಲ, உனக்கு திறமை இல்லை ನಿನಗೆ ಯಾವ திறமைಗಳು என்று மாம்சமும் மனதும் அனுபவங்களும் உணர்ச்சிகளும் சொல்லுகிறதன் அடிப்படையிலே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சொல்லுவ ரீதியிலே ನಾವು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ. அப்ப நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கு, நான் ಒಂದು ದಿನ 24 ಗಂಟೆ ಇದೆ, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ನನ್ನಿಂದ ಏನು ಮಾಡಲ್ಲ, நான் எதுக்கும் யூஸ் இல்லையே, நான் ಯಾವುದಕ್ಕೆ யூஸ் இல்லவே, அப்ப பொழுதை எப்படியாவது போக்குவோம் என்று சொல்லி தேவையில்லாதது தகாதது எனது பிரயோஜனமற்ற காரியங்களிலே செய்து ஊதாரித்தனமாக சமயத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டிருந்தோம். ಬೇಡವಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಉದಾರಿಯಾಗಿ ನಾವು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ನಾವು ಟೈಮ್ ಅನ್ನು ವೇಸ್ಟ್ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ಯಾಕೆ? ದರ್ಶನ ಇಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ದರ್ಶನ ಇಲ್ಲ, ஒரு நம்பிக்கை இல்ல, ಒಂದು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, எதிர்பார்ப்பு இல்ல, ಒಂದು ಎದುರು ನೋಡುವಿಕೆ ಇಲ್ಲ, செய்வோம் என்ற நம்பிக்கை இல்ல, ಮಾಡಬೇಕು ಎಂದು அதனால என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு தத்துவம் பேசிக்கிட்டு ஏனோ தானோ என்று சொல்லி எல்லாரையும் போல வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் ಏನ್ ಮಾಡಿ ಏನ್ ಪ್ರಯೋಜನ ಅಂತ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಳ್ತಿರುವಂತ ನೀವು இப்ப உள்ள வந்த தேவ ஆவியானவர் ಈ ಒಳಗಡೆ ಬಂದಿರುವಂತ ದೇವ தரிசனத்தை கொடுத்தார். ದರ್ಶನವನ್ನು உன்னால் அதை சாதிக்க முடியும், ನಿನ್ನಿಂದ ಸಾಧನೆ ಮಾಡಬಹುದು, எழும்பி பிரகாசி, ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸು, தூங்குகிற நீ மரித்தோரிட்டு எழும்பு, ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಮರಿತನಿಂದ ಎದ್ದೇಳು, நான் ஒரு ஹவுஸ் வைஃப் தான் எனக்கு என்ன தெரியும் என்று இருந்து கொண்டிருந்தாள், ನಾನು ಒಂದು ಹೌಸ್ ವೈಫ್ ಅಂತ ನನಗೇನು ಗೊತ್ತಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಳು. ஆனால் தேவன் சொன்ன தெபோராளே எழும்பு, ಆದರೆ ದೇವರು ಹೇಳಿದ ತೆಬೋರಾಳೆ யுத்தம் பண்ணு, ಯುದ್ಧ ಮಾಡು, இஸ்ரவேலை நீ காப்பாற்ற முடியும், ಇಸ್ರಾಯೇಲ್ ನೀನು ಕಾಪಾಡ ಇರುತ್ತೇವೆ. I am a young beautiful teenage girl என்று சொல்லி எஸ்தர் இருந்தாள். ಆದ್ರೆ ನಾನು ಎಸ್ತರು ಒಂದು ಯವ್ವನ ವಯಸ್ಸು ಹುಡುಗಿ, ನಾನು ಏನ್ ಮಾಡಬಹುದು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೆ. யாராவது என்ன கல்யாணம் பண்ணுவான், அவங்க சமைச்சு கொடுக்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், பிள்ளை பெத்து போடணும், இது நான் இதுக்கு மேல என்ன பண்றது எனக்கு ஒன்றும் தெரியாது. ನಾನು ಯಾರಾದ್ರೂ ಮದುವೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು, ನಾ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ಅವನಿಗೆ ಊಟ ಮಾಡಿ ಬಡಿಸಬೇಕು, ನಾನು ಮಗು ಹುಟ್ಟಿಸಬೇಕು, ಇದೇ ನನ್ನ ಕಾರ್ಯಗಳು ಅಂತ ಅವಳು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೆ. எனக்கு பொழுதுபோக்கெல்லாம் ஃபேஸ் மேக்கப் பண்றதும் செல்ஃபி எடுப்பதும் அப்படின்னு போடுறது தான் எனக்கு பொழுதுபோக்கு, வேற எனக்கு அப்ஜெக்டிவ் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ಆ ದಿನದಲ್ಲಿ ಬ್ಯೂಟಿಷಿಯನ್ ಮಾಡೋದು, ಸೆಲ್ಫಿ ಎತ್ತೋದು, ಈ ಪಿಕ್ಚರ್ಸ್ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡೋದು, ಇದೇ ನನ್ನ ಕಾರ್ಯಗಳು ಇರುತ್ತದೆ. கம்பெனிக்கு வேலை பார்த்தாலும் ஒரே கொஞ்ச நேரம் 8 மணி நேரம் வேலை பார்ப்போம், சம்பளம் கிடைக்கும், அதுக்கப்புறம் அப்படின்னு தான் எனக்கு வேலை, வேற என்ன இருக்கு எனக்கு. ಕಂಪನಿಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ, 8 ಗಂಟೆವರೆಗೂ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇವೆ, ಅದರ ಆದ್ಮೇಲೆ ನಾವು ತಿರ್ಗಾ ಸೆಲ್ಫಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡ್ತೇವೆ. எனக்குன்னு ஒரு தரிசனம் கிடையாது, ನನಗೂ ಒಂದು ದರ್ಶನ ಯಾವುದು ಇಲ್ಲ. காக்னிசன்ட், டிசிஎஸ், டிவிஎஸ், லேலாண்ட் அவங்களுக்கு தரிசனம் இருக்கு, எனக்கு தரிசனம் மாச கடைசில கிடைக்கிற 50,000 30,000 அதுதான் எனக்கு தரிசனம், அவ்வளவுதான். TCS TVS ಗೆ ಇರೋರು ಅವ್ರಿಗೆಲ್ಲ ದರ್ಶನ, ಆದ್ರೆ ನನಗೆ ಯಾವ ದರ್ಶನ, ಕೊನೆಗೆ ನನಗೆ ಒಂದು ಸಂಬಳ ಸಿಗುತ್ತದೆ, ಅದರಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು என்னால பெருசால முடியாது, நானும் உதவக்கற, எனக்கு லாய்க்கு கிடையாது, எனக்கு அந்த 30,000 கிடைக்கும், அதுக்குன்னு போய் சைனை போட்டு
இருக்குடா, அவன் என்ன சொல்றானோ அதை பண்ணிக்கிட்டு லொட்டுன்னு கம்ப்யூட்டர்லயோ மெஷின்லயோ தட்டிக்கிட்டு வரணும். அவ்வளோ எனக்கு கிடைக்கும், அவ்வளோ போதும். அதுதான் என் தரிசனம். தரிசனம் எல்லாம் அவருக்கு தான் இருக்கு. எனக்கு டிவிஎஸ் காரங்க, எனக்கு அதெல்லாம் கிடையாது. ನನಗೆ 30,000 ಸಂಬಳ ಸಿಗುತ್ತೆ, ಸಿಗ್ನೇಚರ್ ಅವ್ನು ಏನು ಮಾಡ್ತಾನೋ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಿಸ್ಟಮಲ್ಲಿ ಎಲ್ಲ ಟೈಪಿಂಗ್ ಮಾಡುತ್ತೇನೆ. ಅವರಿಗೆಲ್ಲ ದರ್ಶನ ಇರುತ್ತದೆ, ಆದರೆ ನನಗೆ ಯಾವ ದರ್ಶನವೂ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனால் தேவ ஆவியானவர் உள்ளே வந்து, ಆದರೆ ದೇವರ ಆತ್ಮನ ಒಳಗಡೆ ಬರುವಾಗ விழுந்து போன நம்மை தூக்கி நிறுத்தி, ಅವರು ಬಿದ್ದೋಗಿರನ್ನ ಎದ್ದು ನಿಲ್ಲಿಸಿ, தூங்குகிற நீ எழும்பு, ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಿರುವಂತೆ ಎದ್ದು, மரித்தோரை விட்டு எழுந்திரு, ಸೆತ್ತೋರಿಗಿರುವಂತ ಮಧ್ಯದಲ್ಲಿ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ಸೆತ್ತೋರಿಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ அக்கம் பக்கத்துல மாமா மச்சான் எல்லாரும் மரித்தவன், அவனுக்கு பலன் இல்லை, அவனுக்கு தரிசனம் இல்லை, அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவனுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஏனென்றால் அவனுக்குள்ளே ஜீவிக்கிற ஆவியானவர் இல்லை. ಆ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರುವಂತಹ ಜನರುಗಳ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರಿಗೆಲ್ಲ ಇವನಿಗೆ ಯಾವ ದರ್ಶನವಿಲ್ಲ, ಯಾವ ಎದುರುವಿಕೆಯೂ ಇಲ್ಲ ಅಂತ ಜನರು ತಿಳ್ಕೊಂಡಿರುವರು. கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தினாலே, ಆದರೆ ಕರ್ತನು ಕೊಡುವಂತ ಜ್ಞಾನದಿಂದಲೇ, மாம்ச லெவலுக்கு மேல, எல்லாரும் சொல்லுங்க, மாம்ச லெவலுக்கு மேல, மாம்ச சிந்தனைக்கு மேல, மாம்ச அனுபவத்துக்கு மேல ஒரு லெவல் இருக்கிறது. ಮಾಂಸ ಲೆವೆಲ್ಗೆ ಮೇಲೆ, ಮಾಂಸ ಒಂದು ಕಾರ್ಯ ಅರುವಿಕೆಗೆ ಮೇಲೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇದೆ. ஹல்லேலூயா. ஒரு லெவல் இருக்கு, ಒಂದು ಲೆವೆಲ್ ಇದೆ. அந்த லெவல் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ಕರ್ತನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. நம்பி அதை எதிர்பார்த்து ನೀವು ಅದನ್ನು ಎದುರು ನೋಡಿ அதை உட்கொள்ளுங்கள். ಅದನ್ನು ಉಟ್ಕೊಳ್ಳಬೇಕು. அந்த லெவல், அந்த லெவல் தான் உங்களையும் மற்றவர்களையும் வித்தியாசப்படுத்துகிறது. ಆ ಲೆವೆಲ್ ನಿಮ್ಮನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರು ಜನ ವ್ಯತ್ಯಾಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ. அவனுக்கு அது இல்ல, நமக்குள்ளே இயேசு இருக்கிறார், இருக்கிறது. ಅವನಲ್ಲಿ ಅದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಯೇಸು ಇದ್ದಾನೆ ಅಂತ அந்த லெவல் எதிர்பாருங்க. ಆ ಲೆವೆಲ್ ಅನ್ನು ಎದುರು ನೋಡಬೇಕು. உன்னதங்களில் வீற்றிருக்கிறீங்க, ಉನ್ನತದಲ್ಲಿ ನಾವು கிறிஸ்துவோடு வீற்றிருப்பானால் மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಮೀಚಿರುವನು ಮೇಲಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಎದುರಿಸಬೇಕು. மேலானதுன்னா உங்களுக்கு மேலானது, ನಿಮಗಿಂತ ಮೇಲೆ. நீங்க எங்க இருக்கிறீங்களோ ನೀವು ಎಲ್ಲಿದ್ದೀರೋ அந்த லெவல்ல யோசிக்காதீங்க. ಆ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು. நம்மால அவ்வளவுதான் முடியும், ನಮ್ಮಿಂದ ಅಷ್ಟೇ ஆனால் ಆಗುತ್ತದೆ. மேலானதை நாடுங்கள். ಆದ್ರೆ ಮೇಲಾದವನ್ನು ನಾವು ನಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. மேலானது, எனக்கு மேலானது, ನನಗೆ ಮೇಲಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು, எனக்கு மேலானது, ನನಗೆ ಮೇಲಾಗಿರುವುದು, எனக்கு அறியாதது, ನನಗೆ எட்டாதது, ನನಗೆ ಎಟ್ಟಾಗಿರುವುದು, தெரியாதது, ಗೊತ್ತಿದಿರಾಗಿರುವುದು, புரியாதது, ಅರ್ಥವಾಗಲಿದ್ದರು. அப்படின்னு என்னது? அது ஒண்ணு இருக்குனே எனக்கு தெரியாது. ಅದೊಂದು ಇದೆ ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஒண்ணு தெரியும், ಆದ್ರೆ ಒಂದು ಗೊತ್ತು. எனக்கு தெரியாதது ஒண்ணு எனக்குன்னு இருக்கு. ஆமென். ನನಗೆ ಗೊತ್ತಿದಿರಾಗ ಅದು ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿದೆ. ஹல்லேலூயா. அது இருக்குன்னு எனக்கு தெரியாது, ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಇದೆ ಅಂತ என்ன ಗೊತ್ತಿಲ್ಲ, இருக்குன்னு தெரியாது. ಯಾವ್ದಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா எனக்கு தெரியாதது, அறியாதது, புரியாதது ஒன்று இருக்கு, அதை நாடுவேன். ಆದ್ರೆ ನನಗೆ ಅರಿಯಾದದು, ನನಗೆ ಗೊತ್ತಿದಿರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿದೆ, ಅದನ್ನ ನಾನು ನಾಡುವೆನು. இவன் ஆவிக்குரிய மனுஷன், ಇವನು ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ அதை நாடும்படி மாம்சத்துல முடியாதுன்னு சொல்லி அவனுடைய ஏக்கமும் அவனுடைய தாகமும் ஆவியின் உலகத்திலே அவனை இழுக்கிறது. ಆ ಮಾಂಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ದೇಹ ದಾಹಗಳನ್ನು, ಅದೇ ಏಕಗಳನ್ನು, ಅದನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ಎಳ್ಕೊಂಡು ಇದೆ. ஹல்லேலூயா. நம்ம கண்ணை மூடிட்டு ನಾವು நம்முடைய சிந்தனை, நம்முடைய அனுபவங்கள், பயங்கள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் அடக்கிட்டு, ನಮ್ಮ ಕಣ್ಣ ಮುಚ್ಚಿ ನಮ್ಮ ಚಿಂತನೆಗಳು, ನಮ್ಮ ಅನುಭವಗಳನ್ನ ಎಲ್ಲವನ್ನ ಅಡಗಿಸಿ, எல்லாவற்றையும் அது இல்ல அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு, ಎಲ್ಲವನ್ನ ಅದನ್ನ ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡಿ, ஆவிக்குள்ளே ಆತ್ಮಿಕ நீங்க எங்க வேணா இருக்கலாம், பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், ಎಲ್ಲಾದ್ರೂ ಇರಬಹುದು, ಬಸ್ಸಲ್ಲಿ கேப்ல இருக்கலாம், ಕ್ಯಾಬಲ್ ಇರಬಹುದು, வேலை செஞ்சிட்டு இருக்கலாம், ಕೆಲಸ ಮಾಡ್ತಿಲ್ಲ எந்த ಇರಬಹುದು. நேரம் உங்களுக்கு தோன்றுதோ ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ, அந்த நேரத்திலே ಆ ಸಮಯದಲ್ಲಿ ஷட் டவுன், மாம்சம் ஷட் டவுன், ಮಾಂಸ ಶಟ್ ಡೌನ್, சிந்தனை ஷட் டவுன், ஷட் டவுன், ಚಿಂತೆಗಳನ್ನು ಶಟ್ பயம் ಡೌನ್, ஷட் டவுன், ಭಯಗಳನ್ನು ಶಟ್ ಡೌನ್, குழப்பங்கள், கேள்விகள் ஷட் டவுன், ಕೊಳಪಗಳನ್ನು, ಕಲವಲಗಳನ್ನು ಶಟ್ புரிந்து ಡೌನ್, கொள்ள ட்ரை பண்ணுகிற எல்லாம், புரிந்து கொண்டது, புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது, புரிந்தது தெரிந்ததெல்லாம் ஆஃப். ಅರ್ಥವಾಗುವುದು, ಅರ್ಥವಾಗದಿರುವುದು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಶಟ್ ಡೌನ್. தேவ பிரசன்னத்திலே, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ, கர்த்தாவே, I open up the spiritual eyes. ಕರ್ತನ ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳನ್ನು என்னுடைய ತೆರೆಯುತ್ತೇನೆ, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟು, அந்த உலகத்திலிருந்து எனக்கு ஞானம், அறிவு, வெளிப்பாடு, தெளிவு, நடத்துதல் இப்போது எனக்கு பெற்றுக்கொள்ளவே வேண்டும் என்று காத்திருக்கும். ಆ ಲೋಕದಲ್ಲಿ ಅರಿವು, ಜ್ಞಾನವನ್ನು ನಾನು ಪಡೆಯುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. இது அடிக்கடி ஒரு நாள், நீங்க ஒவ்வொரு நாளும் அடிக்கடி இதை ட்ரை பண்ணுங்க. ನೀವು ಅವಾಗ ಇದು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನೀವು ಟ್ರೈ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய மனுஷனுக்கு, ಇದು ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ. ஆமென்.
ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? இதுக்கு பேரு ஜெபம் என்று சொல்லவே வேண்டாம். ಇದಕ್ಕೆ ಹೆಸರು ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ. ஏன்னா ஜெபம்னா நம்ம வேற மாதிரியே படிச்சு வச்சிருக்கோம், அதனால சொல்றேன். ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ. இப்போ என்னுடைய மாம்சம் அல்ல, என்னுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு கனெக்ட் ஆகுது. ನನ್ನ ಮಾಂಸ musicians come up, worship team come up. ನನ್ನ ಮಾಂಸ ಅಲ್ಲ, ನನ್ನ ಆತ್ಮವು ದೇವರ ಆತ್ಮಕ್ಕೆ ಒಂದಾಗಿದೆ. ஹalleluya. அதுக்கு பேர் தான் ஆராதனை. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಆರಾಧನೆ. துதிப்பது மனதிலே சிந்தித்து சொல்வது துதி. ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಹೇಳಿ ಮನದಲ್ಲಿ ತಿಳ್ಕೊಂಡು ಮಾಡುವುದೇ ಆರಾಧನೆ. ಸಾರಿ, துதி என்பது மனதிலே சிந்தித்து சொல்வது துதி. ಸ್ತುತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮನದಲ್ಲಿ ಚಿಂತೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ. ஆராதனை என்பது ಆರಾಧನೆ துதித்து துதித்து ಸ್ತುತಿ ಮಾಡಿ துதித்து துதித்து விசுவாசம் வளரும், நமக்கு ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬೆಳೆಯುತ್ತದೆ. சிந்தித்து சிந்தித்து ಚಿಂತೆ ಮಾಡಿ பிரச்சனைகளை மறந்து ஆண்டவருடைய அற்புதங்களை சொல்லி 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 விசுவாசம் வளருது. ಸಮಸ್ತಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟು ಕರ್ತನ ಮಾಡಿರುವಂತ ಅದ್ಭುತ நல்ல ஒரு நம்பிக்கை, நல்ல ஒரு ஃபீலிங் வருது. ಒಂದು ಒಳ್ಳೆ ನಂಬಿಕೆಗಳು, ಒಂದು ಒಳ್ಳೆ ಫೀಲ್ ಗಳು. அந்த ஃபீலிங் ஃப்ரீ ஆன உடனே, ಆ ಫೀಲಿಂಗ್ ಗಳು ಫ್ರೀ ಆದ ತಕ್ಷಣ அப்படியே ஸ்டீರಿಂகையும் பிரேக்கையும் கிளட்சையும் விட்டுறணும். ಸ್ಟೇರಿಂಗ್ ಬ್ರೇಕ್ ಕ್ಲಚ್ಗಳನ್ನು ಬಿಟ್ಬಿಡಬೇಕು. அதுக்கு பேர் ஆராதனை. ಅದಕ್ಕೆ ಸರಿ அப்படியே ಆರಾಧನೆ. ஃபுல்லா கனவு, அந்த ஃபீலிங் ஃப்ரீ ஆன உடனே அப்படியே மைண்ட் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தரே நீ பெரிய காரியங்களை செய்வீர், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் செய்வீர், தேவரே செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாது, எனக்கு சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அப்படியே போயிடுவோம். ஹalleluya. விசுவாசம் வளர்றதுக்கு முன்னால நம்ம ஃப்ரீயா ஸ்டீரிங்கையும் பிரேக்கையும் விட்டோம்னா டாக்டரு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படியே போவோம் மைண்ட். ವಿಶ್ವಾಸ ಬೆಳಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ಕ್ಲಚ್ ಯಾವ್ದಾದ್ರು ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ಡಾಕ್ಟ್ರು ಈ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಅದ್ರ ಹಿಂದ್ಗಡೆ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. ಹalleluya.